வணக்கம் நண்பர்களே. வாகன முன் பரிசோதனை பற்றி நேற்றைய காணொலியில் கிளாஸஸ் பார்த்தோம். அதுலேருந்து இப்போ டெஸ்ட்டு உங்களுக்கு பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி வாகனவியல், போக்குவரத்து கல்வி, ஓட்டுநர் கல்வியிலேருந்து நம்ம டெஸ்ட்டு நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கிளாஸஸ் பார்த்தோம். அதுலேருந்து டெஸ்ட்டு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்க ரேடியேட்டர் டேஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ரேடியேட்டரில் என்ன யூஸ் பண்ணுவோம்? தண்ணீர் தான், வாட்டர் தான். பயணத்தின் போது பழுது ஏற்பட்டு பயணம் தடைபடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஸோ நம்ம பயணத்தின் போது பழுது ஏற்பட்டு பயணம் தடைபடாத என்ன செய்யணும்? வாகனத்தை முன் பரிசோதனை செய்யணும். ஸோ முன் பரிசோதனை நிறைய கேட்டகரி இருக்குது. டயர் காற்றழுத்தம் இருக்குதான்னு செக் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி கண்ணாடியெல்லாம் சோதிச்சு வைக்கிறது, டீசல் இருக்கான்னு செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அதில் வாகன முன் பரிசோதனை காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா வாகன முன் பரிசோதனை. ஸோ வாகன முன் பரிசோதனை செய்யலாம் என்ன நன்மை கிடைக்குன்னா, ஸோ வாகனங்கள் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு வண்டி விடாது நிற்காது. ஏற்கனவே எல்லாமே சரியாக இருக்காது செக் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னா அது தடைவிடாமல் நல்லது ஒரு பயணமாக இருக்கும். அது வாகனத்தின் பழுது மற்றும் விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்படும். வாகன முன் பரிசோதனையின் போது சோதித்து சரி செய்ய வேண்டியது எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ டயர் காற்றழுத்தம், கிளச்சு, பிரேக் பெடல் ப்ளே, ரேடியேட்டர் தண்ணி அளவு. ஸோ இது மேலே உள்ள அனைத்து தான் ஆன்சர், ஓகேவா? எரிபொருள் குறைவாக இருக்கும்போது வாகனத்தை இயக்கினா எது வேலை செய்யாமல் நின்றுவிடும்? ஸோ ஃபில்டர்கள். ஸோ ஃபியூல் எரிபொருள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ நம்ம இயக்கினா என்ன ஆகும்னா ஃபில்டர்கள் வேலை செய்யாமல் நின்றுவிடும். கனரக வாகனத்தில் டீசல் டேங்கின் எவ்வளவு லிட்டர் எரிபொருள் நிரப்பலாம்? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி வெஹிக்கிள் இருக்குது, பஸ்ஸோ லாரியோ, அந்த டீசல் டேங்கோட மொத்த கொள்ளளவு கேட்டிருக்காங்க 210 லிட்டர். சரிங்க, 1 லிட்டர் டீசலுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லும் அப்படின்னு தெரியுமானா 5.5 into 6. இது பார்த்திங்கன்னா இது எங்கே ஒரு வண்டியை பொறுத்து மாறும் அப்படின்னா, நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறது ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நாளைக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ்னா அந்த புக்கை நம்ம அப்படியே காமிக்கலாம். ஸோ அதனால தான் இது ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கனரக வாகனங்களில் டீசல் டேங்க் பாதிப்படையாமல் இருக்க குறைஞ்சது எவ்வளவு லிட்டர் எரிபொருள் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம ரிசர்வ்னு வச்சுருப்போம், உங்களுக்கே தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா டீசல் டேங்க் பாதிப்படையாக இருக்க குறைஞ்சது அட்லீஸ்ட் எத்தனை லிட்டர் இருக்கணும், டேங்க்லேயே இருக்கணும் அப்படின்னா 15 லிட்டர், சரிங்களா? அது நம்ம ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அதில் 15 லிட்டர் இருக்கணும். எரிபொருளில் கலப்படம் இருந்தாலோ பிஸ்டன் ரிங்குகள் தேய்ந்திருந்தாலும் எக்ஸாட் பை டேஸ் நிறத்தில் இருக்கும். ஸோ கருப்பு நிறத்தில் இருக்கும். எரிபொருளில் கலப்படம் இருந்தாலோ பிஸ்டன் ரிங்குகள் தேய்ந்திருந்தாலும் எக்ஸாட் பை டேஸ் நிறத்தில் இருக்குன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். எரிபொருளில் தண்ணீர், அழுக்கு மற்றும் தூசி கலக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்னா டீசல் டேங்க் மூடியை எப்பொழுதும் இறுக்கமாக மூடி வைக்க வேண்டும். எரிபொருள் அளவை பார்த்திங்கன்னா எது மூலமான ஸ்கேல் போன்ற அமைப்புள்ள அளவுமானி அல்லது எரிபொருள் அளவுமானி மூலம் வைக்கலாம். எரிபொருள் அளவுமானி எங்கே இருக்கும்? டேஷ்போர்டில் இருக்கும், சரிங்களா? நம்ம டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க, இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், அதில் இருக்கும். ஸ்டேரிங் எப்போ கடினமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். டயர் ரொம்ப காற்று கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்டேரிங் நம்ம அசைக்க விட முடியாது. அப்போ காற்றழுத்தம் ரொம்ப குறைவாக இருப்பதனால அந்த பிரச்சனை வரும். டயரின் காற்றழுத்தம் குறைவாக டேஸ் சீக்கிரம் தேய்மானம் அடையும். ஸோ டயர் தான், சரி. காற்றழுத்தம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டயர் தேய்மானம் அடையும். டயரில் காற்றழுத்தம் அதிகமாக டேஸ் இலவாகும். ஸோ டயரில் காற்று அதிகமாக இருக்குது, சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா ஸ்டேரிங் ரொம்ப இலகுவாக இருக்கும். சரி, இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட எல்லோரும் கேட்குறேன், தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சரிங்க. டயரின் காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் டயரின் எந்த பகுதி அதிக தேய்மானம் அடையும்? ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிரைவர் எக்ஸாமில். நான் உங்களுக்கு தனியாக கேட்குறேன். டயரில் காற்றழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ டயரின் எந்த பகுதி அதிக தேய்வடையும், சரிங்களா? அதுக்கு ஆன்சர் கம்மாவில் தெரியுங்க. டயரின் காற்றழுத்தத்தை துல்லியமாக எதன் மூலம் அறியலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் கேஜ். டயரின் காற்றழுத்தத்தை கண்களால் பார்த்து அறிந்து கொள்ள உதவுவது எது அப்படின்னா ஆன்சர் சி. டயரில் உள்ள 3 பட்டன்கள், சரிங்களா? நம்ம அந்த பட்டன்ஸை பார்த்தாலே தெரிய வரும். சில பேர் தட்டி பார்த்தும் கண்டுபிடிப்பாங்க. அந்த சவுண்டை வச்சு டயரின் காற்றழுத்தம் எந்த அளவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ரேடியேட்டரில் தண்ணி அளவு குறைந்தால் என்ஜின் அதிக சூடாகி பிஸ்டன் பிடிப்பு ஏற்பட்டுரும். சரி, ஆன்சர் பிஸ்டன். ரேடியேட்டரில் பயன்படுத்த தண்ணீர் எவ்வாறு இருக்க வேண்டும்னா அழுக்கு தூசி இல்லாத தண்ணீர், சரிங்களா? என்ஜினை நல்ல முறையில் குளிர்விப்பதற்கு ரேடியேட்டரில் டேஸ் ஆயில் சேர்க்க வேண்டும்.
அதாவது கூலண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த ஆயிலாம் சேர்க்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி தாங்க வீடியோ கிளாஸ், அதாவது பிடிஎஃப் கொடுத்துருவோம், டெஸ்ட்டும் வைக்கிறோம், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் வரப்போகுது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த பேஸில் தான் நம்ம கிளாஸஸ் போய்க்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாரத் எக்ஸாம்னு நம்ம ஆப் நேமாக சர்ச் பண்ணுறீங்க. PHARAT. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து பாரத் எக்ஸாம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆப் வரும், பாரத் எக்ஸாம்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்ட் ப்ளஸ் எஜுகேஷன் பாரத் எக்ஸாம்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து நடைபெறுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெக்னீஷியன் டிரைவர் கண்டக்டர் ஆன்லைன் கிளாஸ் போய்க்கிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே போய்க்கிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஆப்லேயே நீங்கள் பெய் நம்பர் இருக்குது, அதில் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டு எல்லாமே இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டு பார்த்தோம்ல, அது வந்து நீங்கள் வந்து நம்ம ஆப்லேயே இருக்குது, அதுவே நீங்கள் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யாருமே வந்து நீங்கள் கையில் புக் வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்னா எப்படி இப்போப்பெல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்போ டைம் இருக்கும்போது பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் படிக்கலாம், டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ என்ஜின் இயங்கும் போது என்ஜினியர் இருக்க டேஸ் ரேடியேட்டர் உபயோகப்படுத்தப்படுகிறது தண்ணீர். ஸோ ஆப்ஷன் இப்போ தான் படித்தோம். நெக்ஸ்ட்டு பயணத்தின் போது பழுது ஏற்பட்டு பயணம் தடைமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், வாகன முன் பரிசோதனை. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி நம்ம ஆப்லேயே பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லை இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப் லிங்க் தரேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம்.